சட்டம் ஒழுங்கலை சமரசம் செய்து கொள்ளாத புரட்சி தலைவி அம்மா வசித்த அவங்களுடைய முகாம் அலுவலகத்தில் அவர்கள் அமைத்துக் கொடுத்த ஆட்சி நடக்கிற காலத்தில் ஒரு மாபெரும் ஆவண கொள்ளை என்று சொல்லப்படுகிறது. கொலையும் கொள்ளையும் அரங்கேறுகிறது. அந்த நிகழ்வுக்கு பிறகு சந்தேக மரணங்களாக ஒரு 5 தொடர் துர்மரணங்கள். இத்தனை நிகழ்வுகள் நடந்து 8 வருடங்களை தொட்டுவிட்டது. ஆனால் அந்த வழக்கிலே எந்த முன்னேற்றமும் இருப்பதாக தெரியவில்லை. விசாரணை மாடங்கள் தான் மாறி இருக்கிறது தவிர, நீலகிரிக்கு மாவட்ட காவல்துறை, அதற்கு பிறகு சிபிசிஐடி, இப்போ இன்டர்போலுங்கிறாங்க. இனிமே இந்திரலோகத்திலிருந்து அந்த வழக்கை விசாரிப்பதற்கு ஆட்கள் வர வேண்டுமா என்னவென்று தெரியவில்லை. ஆக ஒரு விரக்தி. அம்மா சமரசம் செய்து கொள்ளாத சட்டம் ஒழுங்கு என்று சொன்னால் அது சந்தன வீரப்பனானாலும் சங்கராச்சாரியானாலும் சரி, வெங்கடேச பண்ணையார் என்றாலும் சரி, வீரமணி ஆனாலும் சரி, நான் சட்டம் ஒழுங்கில் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று ஒரு 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 என்ன சொல்றேன்னா, ஒரு இரும்பு பெண்மணியாக தமிழகத்தை இந்தியாவிற்கே ஒரு முன்மாதிரி மாநிலமாக சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதிலே ஒரு நல்லாட்சி நடத்திய அவருடைய இல்லத்திலேயே அவர் இல்லத்தை காத்து கொண்டிருந்த ஒரு நேபாளத்து கூர்க்கா படுகொலை செய்யப்படுகிறார். இன்னொரு கூர்க்கா தப்பித்து போய்விட்டதாக சொல்கிறார்கள். இன்றைக்கு வரை தப்பித்து போன அந்த கண்ணால் கண்ட சாட்சியை அழைத்து வந்து விசாரிப்பதற்கு ஏனோ விசாரணை பீடங்களுக்கு மனசு வரவில்லை. நேபாளத்துக்கு தான் அவர் தப்பிச்சு போந்தா போயிருக்கணும். நேபாளம் என்பது கைதிகள் பரிமாற்றத்திற்குரிய நட்பு நாடு தான். திரு சங்கராச்சாரி அவர்கள் அந்த வழக்கு நடக்கிற போது, சங்கர்ராமன் கொலை வழக்கு நடந்த போது அவரை நேபாளத்தில் போய் தான் அவன்றைக்கு பிரேம்குமார்னு ஒரு எஸ்பி தான் போய் அழைச்சிட்டு வந்தார். நான் இதை சொல்வதற்கு காரணம், அந்த வழக்கை கண்டுபிடித்து குற்றம் செய்தவர்களை தண்டிப்பதற்கு ஆளும் கட்சி திமுகவுக்கும் மனசில்லை. ஆனால் தேர்தல் பிரச்சாரத்திலே அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் என்னவெல்லாம் சொன்னார். இந்த குற்றத்திற்கு பின்னணி எடப்பாடி என்று சொன்னார்கள். தேர்தல் பிரச்சாரங்களிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாட்களிலே குற்றவாளிகளை தண்டித்து சிறையில் அடைப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு 3.5 வருடம் 4 வருடத்தை தொட்டு விட்டது. ஆனால் அந்த வழக்கில் எந்த விதமான முன்னேற்றமும் இருப்பதாக தெரியவில்லை. சரி, ஆளுங்கட்சி அப்படி என்று சொன்னால், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி, எங்கள் அம்மா வசித்த வீட்டிலே நடந்த கொலை கொள்ளை குற்றவாளிகளை ஏன் விரைந்து தண்டிப்பதாக சொன்னீர்களே, ஏன் அந்த வழக்கு ஆமை வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது? இன்னும் ஆமை வேகத்தில் நகர்வது என்று சொல்வதை விட அது குரட்டை விட்டு தூங்குகிறது, கோமவெளி கிடத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இதைத்தான் நான் என்ன சொன்னேன்னா, அண்ணாநகர் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் கொடுஞ்செயலுக்காக உரிமை குரல் கொடுக்கக்கூடிய திரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி, அந்த சார் யாரு, அந்த சார் யாருன்னு கேட்குறீங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, அதோட இந்த வழக்கின் சார்களையும் கேளுங்களேன். நீங்க இப்போ ஒரு நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்தீங்க. ஆனா நீங்க கேள்வி எழுப்பினது திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கவோ இல்ல அந்த கொடநாடு வழக்க வேகப்படுத்தவோ இல்லாத மாதிரி, வேகப்படுத்த இல்லாத மாதிரியான ஒரு துணி தான் தெரிஞ்சது. இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு தான் நீங்க இந்த விஷயத்தை கையில் எடுத்த மாதிரி தான் அந்த உங்களுடைய ட்வீட் ஆகட்டும், உங்களுடைய நேர்காணல்லாம் அப்படிதான் இருந்தது. இதுல 2 கேஸ் இருக்கு. இதுல அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் கம்ப்ளீட்டா வேற, கொடநாடு விவகாரம் வேற. ரெண்டையும் நீங்க இந்த சார்னா இந்த சாரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றது நம்ம எப்படி சரியாட்டு? நான் 2ஐயும் வேறுபடுத்தி பார்க்கவில்லை. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களிடம் அந்த சார் யார் என்று கேட்கிற உரிமை எடப்பாடிக்கு இருக்கிறது, நான் ஒப்புக்கொள்கிறேன். நீங்கள் முதலமைச்சராக இருந்தபோது நடந்த இது பாலியல் வக்கரம், அது படுகொலைகள், மர்ம மரணங்கள், அது ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய இல்லத்தில், அது குறித்து